வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு கிருஷ்ணவேலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் என்று அவர் தமிழகத்தோட அரசியல்ல கருணாநிதிக்குன்னு ஒரு பெரிய இடமே உண்டு. கருணாநிதி அவர்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு முன் எப்படி தமிழகம் இருந்தது, பின் எப்படி இருந்தது? அதே மாதிரி திமுகவில் கருணாநிதிக்கு முன் கருணாநிதிக்கு பின் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது சார்? அதாவது நம்ம கலைஞர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னாலே அவர் தான் தமிழக அரசியல். அவர் இல்லாமல் தமிழக அரசியலே கிடையாது. இந்த கடந்த 70 ஆண்டு கால அரசியல்னு சொல்லும்போது அந்த அரசியலில் கலைஞரை ஒதுக்கி விட்டு ஒரு அரசியல்னு நம்ம பார்க்கவே முடியாது. யார் வேணால் முதலமைச்சராக இருக்கலாம், யார் வேணால் ஆட்சியில் இருக்கலாம், எந்த கட்சி வேணால் இருக்கும். யார் எங்கே இருந்தாலும் கலைஞரை ஒதுக்கி விட்டு தமிழக அரசியல் அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. அவரது உழைப்பு அப்படிங்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு உழைப்பு. அதாவது 1924 திருக்குவளைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அதாவது சென்னை மாதிரி பெருநகரமும் கிடையாது, இல்லை தஞ்சாவூர் மாதிரி ஒரு பெரிய நகரமும் கிடையாது, அதுக்கு பக்கத்தில் இருக்க கும்பகோணம் மாதிரி ஒரு பெரிய நகரமும் கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில், அதுக்கு பக்கத்தில் திருவாரூர், அந்த திருவாரூர் மாதிரி பெரிய ஊர்லேயும் பிறக்கலை, அதுக்கும் பக்கத்தில் திருக்குவளைன்னு ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அதுவும் பிறந்தது பார்த்திங்கன்னா அவர் இசை வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதியை சார்ந்தவர். அப்போ யோசித்து பார்த்தோம்னா பண விஷயத்துலேயும் அவருக்கு பெரிய பேக்கப் கிடையாது, சாதி விஷயத்துலேயும் பார்த்தா பெரிய பேக்கப் கிடையாது, இல்லை பெரிய ஊரில் பிறந்திருந்தார், அதன் மூலமாக கிடைச்ச எக்ஸ்போஷர் மூலமாக. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் பிறக்கிற பையனுக்கும் சிட்டியில் பிறக்கிற பையனுக்குமே அந்த எக்ஸ்போஷர் அப்படின்றதே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதன் மூலமாக அடையக்கூடிய நாலேஜ் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு ஊரில் இருந்து பிறந்து வெறும் எஸ்எல்சி தான் படிச்சிருக்கிறார். அதாவது அப்போ எஸ்எல்சினா 11 வகுப்பு, 11 வகுப்பு படித்தா தான் எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 11ஆம் வகுப்பு படித்ததோட படிப்பை முடிச்சிட்டார். அதுக்கு மேலே படிக்கவும் இல்லை. அப்போது பெரிய படிப்பும் படிக்கலை. இப்போ அண்ணாலாம் எடுத்தோம்னா 2 எம்ஏ வாங்கியிருக்கிறார். 2 எம்ஏன்றது அந்த காலத்தில் அண்ணாலாம் இந்த பொது வாழ்க்கைக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணாவை பற்றி பேசுகிறதுனா இன்னும் நிறைய இருக்குது, பேசலாம். அவர் போய் ஒரு பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதியிருந்தாலே, பார் கவுன்சில் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அந்த எக்ஸாமை மட்டும் எழுதினாலே போதும், பிஎல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுனா பிஜி இருந்ததுன்னா நேராக ஜட்ஜ் ஆகிடலாம். அப்போ ஒரு ஜட்ஜு பதவிக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு அண்ணா பொது வாழ்க்கைக்கு வந்தாருன்றதை நம்ம பார்க்குறோம். கலைஞரை பொறுத்தவரை எடுத்து பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே அவர் பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர். அதாவது அவரோட 16 வயசுலேருந்தே பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அப்படியே அந்த பாதையிலேயே அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க ஊர் அளவில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சாந்தா அப்படின்ற பேரில் ஒரு நாடகம் போடுறார். அந்த நாடகத்தில் சிவகுரு அப்படின்ற ஒரு கேரக்டரில் அவரும் நடிக்கிறார். அந்த நாடகம் திருவாரூரில் ஒரு பெரிய வரவேற்பை பெறுது. அப்போது பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாள் கழித்து பாரதிதாசன் பெரியாரை வச்சு அங்கே ஒரு மாநாடு நடத்துகிறார். அதுக்கு முன்னாடி இதே நாடகத்தை விழுப்புரத்தில் போடணுன்றாங்க. போடும்போது விழுப்புரத்து நாடகத்தில் பெரிய கூட்டம்லாம் வரல. அப்போ அவர் அது கலைஞரே பதிவு பண்ணுறார் நெஞ்சுக்கு நீதியில். ஏன் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது என்ன சொன்னாரா, இவர் விசாரித்து பார்த்தா என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாடகத்தை நடத்துறது பள்ளம்பறையன் கட்சிக்காரங்க நடத்துகிறாங்க, அதுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டதாக அவர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியிலே பதிவு பண்ணுறார். இதன் பிறகு பார்த்தோம்னா பாண்டிச்சேரியில் அந்த நாடகம் நடக்குது. அப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் பெரிய கூட்டமாக கலவரம் பண்ணி அந்த கூட்டத்தையே கலைக்கிறாங்க. பெரியார் அண்ணாவெல்லாம் பத்திரமா படுத்தி கூட்டு போயிட்டாங்க. இவரை அப்போ யாருக்கும் பெருசாக தெரியாதுன்றதுல கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ இவரை அடித்து மண்டையை உடைச்சி கொண்டு போய் பக்கத்தில் இருக்க சாக்கடையில் போட்டாங்க. அவர் மயக்கமாகி விழுந்துட்டார். மயக்கமாக விழுந்தவர் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு போயிட்டாங்க எல்லோரும். உண்மையிலே போனது செத்துட்டாருன்னு நினச்சிட்டு தான் விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு உடனே பெரியார் தான் பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்குறாரு. கேட்ட உடனே இல்லைங்க, படிச்சுட்டு இது மாதிரி நாடகம் போட்டு இயக்கத்தோட வேலைகளை செஞ்சிகிட்ருக்கேன். சரி, இவ்வளோ நல்ல நாடகம்லாம் எழுதியிருக்கியா, பேசாமல் என் கூட வந்துடுறியா நீ அப்படின்னு கலைஞரை அவர் தான் கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே சரின்ட்டு இவரும் சென்னைக்கு போயிடுறாரு. அப்படி தான் பெரியாரோடு போய் கலைஞர் சேர்ந்து அங்கே பெரியார் நடத்துகிற பத்திரிகையில் எழுதுகிற வேலைகள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அவருக்கு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து அழைப்பு வருது.
அப்படி அழைப்பு வரும்போது நேராக போய் அங்கே போய் கதை எழுதுறதுக்கெல்லாம் போகிறாரு. அப்படியே சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிறார். அப்போவே முதல் படத்துலேயே அவருக்கு சம்பளம் வந்து ரூ. 500 நான் சொல்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1930கள் கடைசியில், 30கள் கடைசியில் 40களோட தொடக்கத்துலன்னு வச்சுக்கலாம். 40களில் தான் அவருக்கு வந்து அப்போவே வந்து ரூ. 500 சம்பளம் கொடுக்கப்படுது. ரூ. 500 சம்பளம்னா எப்படின்னு பாருங்கள். 1941 சம்பளம் ரூ. 500. எங்கள் அப்பா வந்து சென்னைக்கு வேலைக்கு வரும்போது 1956 தான் வேலைக்கு வர்றாரு. அப்படி அவர் 56 வேலைக்கு வரும்போது இங்கே இருக்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தான் ஹெட் கிளார்க்காக வேலைக்கு செய்கிறாரு. அவருக்கு சம்பளம் வந்து ரூ. 65. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு ரூ. 500 அதாவது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். அப்போ அவர் தன்னுடைய 30 வயதுக்குள்ளேயே, அதுதான் அதில் கவனிக்கணும் நம்ம. 30 வயசில் நான்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ஒன்றும் இல்லை, வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு மேன்ஷனில் தங்கிக்கிட்டு மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அவர் 30 வயசில் சொந்தமாக கார் வாங்கிட்டார், சென்னையில் வீடு வாங்கிட்டார். புரியுதுங்களா? அப்போ இவங்கெல்லாம் வந்து உளருவாங்க. அவர் வந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்தார், அது பண்ணார், இதை பண்ணாருன்னு. அவர் சேலத்தில் போய் வேலை பார்க்கும்போதே அவ்வளோ சம்பளம் வாங்கினவர். அப்போ அந்த காலத்தில் அவரது முதல் மனைவி இறந்துடுறாங்க. இறந்தோடனே இன்னொரு திருமணம் செய்கிறாரு. அப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்குது. 49ல் அண்ணா வந்து பிரிஞ்சு திமுக ஆரம்பிக்கும்போது இவரும் அவர் கூட சேர்ந்து வெளியே போயிடுறாரு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், 49ல் அவர் வெளியே போகும்போது அவரோட வயது என்ன இருக்கும்? 24, பிறந்தது 34, 44 ப்ளஸ் ஒரு 5, 25 வயசு தான் அவருக்கு. 25 வயசு ஆகும்போது அவர்கிட்ட என்ன இருக்குது? சொந்தமாக வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. வெல் செட்டில்டு லைஃப்பில். சென்னையில் ஒரு வீடு, கார்லாம் வச்சு ஒரு ஆள் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் லைஃப் செட்டில்டுன்னு அர்த்தம். அப்படி தானே நம்ம இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த பார்வையில் பார்க்க போனால் அப்போவே லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறமா பல படங்களில் எழுதுகிறாரு. அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ டைட்டிலில் போடுறாங்கல்ல, விஜய் இன் அண்ட் ஆஸ் லியோ, அந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி படத்தோட பேரை போடுவாங்க. போட்டவுடனே கதை வசனம் மு. கருணாநிதி அப்படின்னு போடுவாங்க. அப்படி போட்ட அதுக்கு அப்புறம் தான் வந்து நடிக்கிற ஹீரோ பேர்லாம் வரும். அதாவது ஹீரோ பேர்லாம் போடுறதுக்கு முன்னாடி அவர் பேரை போடுற அளவுக்கு அவரோட வசனங்கள்லாம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. அதுலேயும் பராசக்தி படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு படம். அந்த படத்தை மதுரையில் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ஒரு வாரத்துக்கு மேலே டெய்லி போய் படம் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வேலை என்னென்னா, படம் பார்த்து அதில் வர்ற வசனத்தை பூரா ஒரு நோட் புக்கில் எழுதிக்கிட்டே வரான். ஒரு வாரத்தில் டெய்லி 3 ஷோவும் பார்த்துருவான். 3 ஷோவும் பார்த்து ஒவ்வொரு எதெல்லாம் எழுத முடியுதோ உடனே எழுதி மொத்தமாக அந்த ஒரு வாரத்தில் ஃபுல்லாக படத்தோட வசனத்தை பூரா நோட்டில் எழுதி வெளியே வந்து புக்கை பிரிண்ட் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டார். பராசக்தி வசனம் அப்படின்னு. அது விற்ற வேகத்தெல்லாம் பார்த்து தான் அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால வர படங்கள்லாம் வசனங்கள் இல்லை, அப்போல்லாம் பாட்டுகள் நிறைய வரும்ல. அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் சின்ன வயசில் இருந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு தியேட்டரில் ஒரு படம் வரும், வந்துச்சுன்னா கீழே தியேட்டர் வாசலில் பார்த்திங்கன்னா பாட்டு புஸ்தகம்னு விற்பாங்க. 15 பைசா 20 பைசான்னு விற்பாங்க. ஒரு 4 இல்லை 8 பேஜ் இருக்கும். ரொம்ப மட்டமான பேப்பராக இருக்கும். ஆமாம் சார், நாங்கள் 90s வரைக்குமே அதெல்லாம் இருந்து பார்த்துருக்கீங்களா? வெரி குட். நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். பாட்டு புக்குன்னு விற்பாங்க. அதில் வந்து அந்த படத்தில் வர்ற பாட்டை பூரா பிரிண்ட் பண்ணி வெளியே போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதை பார்த்தோன்னே தான் கலைஞரே யோசிக்கிறாரு, ஆகா இந்த சான்ஸை நம்ம விட்டோம்னு. அடுத்தால அவர் மனோகரா படத்துக்கு கதவசனம் எழுதுகிறப்போ படத்தோடு சேர்த்து அவங்களே புக் அடித்து விற்றுட்டாங்க. ஸோ இப்படி பல முக்கியமான செய்திகள்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு. அரசியலில் பார்த்திங்கன்னா பல்வேறு செய்திகள். அதாவது அண்ணா வந்து 67 ஆட்சியை பிடிக்கிறாரு. 49 கட்சி தொடங்குறாங்க. 59, 67 ஆட்சிக்கே வந்துடுறாங்க. தேர்தல் 52 தேர்தலில் திமுக நிற்கலை. அதுக்கு அடுத்த 3 தேர்தல்லையும் நிற்கிறாங்க. 57 நிற்கிறாங்க, 62 நிற்கிறாங்க, 67 எலெக்ஷனில் ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதன் பிறகு தான் பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிற நிகழ்வு, அப்புறம் சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டம், அப்புறம் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் பாடத்திட்டமாக இருக்கும், வேறு 3வது மொழியெலாம் கிடையாதுன்ற போன்ற மைல்கல்லான திட்டங்களெல்லாம் அண்ணா கொண்டு வர்றாரு. அதன் பிறகு அவர் 69லே இறந்துடுறாரு.
நம்ம கெட்ட நேரம் வந்து 1.5 வருஷம் தான் அவர் ஆட்சியில் இருக்கார். இன்னொரு 6 மாதம் ஹாஸ்பிட்டல்லே இருந்து கேன்சரில் இறந்துறாரு. அதன் பிறகு தற்காலிகமாக நெடுஞ்செழியனை முதலமைச்சராக நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சி எலெக்ஷன்லாம் வருது. அதில் கலைஞர் வந்து இதாக வந்துடுறார். ஐ மீன் முதலமைச்சராகவும் கட்சியின் தலைவராகவும் வர்றாரு. 1970 அவர் ஆட்சிக்கு வரும்போது, முதலமைச்சராக வரும்போது அவரோட வயசு என்ன? வெறும் 46 வயசு. வெறும் 46 வயசு. இப்போ எனக்கே வயசு வந்து 55 வயசு ஆகுது. 55 வயசில் நான் என்ன கிழிச்சிருக்கேன்? ஒன்றும் கிழிக்கல. இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிறது ஒன்று தான் நான் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அவர் 46 வயசில் முதலமைச்சராகவே ஆகிட்டார். அப்போ அதற்கு பின்னணியில் அவர் வந்து உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குன்னு பாருங்கள். ஒரு பக்கம் திரைக்கதைகள் திரைப்படங்களுக்கு வசனம் திரைக்கதை எழுதுறது, இன்னொரு பக்கம் கட்சி வேலைகள், இன்னொரு பக்கம் இலக்கிய கூட்டங்கள், இன்னொரு பக்கம் இலக்கிய புத்தகங்கள். அவர் தூங்குறதே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உழைப்பெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதன் பிறகு எமர்ஜென்சி வரும்போது 75, 76, 77 வரை அந்த எமர்ஜென்சி வந்த காலத்துலேயும் வேறு ஒருத்தர் அந்த கட்சியோட தலைவராக இருந்திருந்தால் திமுகன்ற கட்சியே இல்லாமல் போயிருக்கும். அதை தாண்டி கட்சியை கொண்டு வந்தது. அவரது மகன் முதற்கொண்டு எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி அவர் வராரு. 77 அன்ஃபார்ச்சுனேட்லி எம்ஜிஆர் ஜெயிச்சார். எம்ஜிஆர் ஜெயிச்சு அப்புறம் ஒரு 12 வருஷம் எம்ஜிஆர் ஆட்சியே ஓடிக்கிட்டு இருக்குது. 89 மறுபடியும் ஜெயிக்கிறாரு. அப்போவும் ராஜீவ்காந்தியை வச்சு ஜெயலலிதா வந்து இவர் ஆட்சியை கலைச்சி விட்றாங்க. மறுபடியும் 91 எலெக்ஷன் வரும்போது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதன் காரணமாக இந்தியா முழுக்க ஒரு அனுதாப அலையை ஏற்பட்டு காங்கிரஸும் இங்கே ஜெயலலிதாவும் ஜெயிச்சிட்றாங்க. அப்பவும் தோத்துறாங்க. 96 தான் மறுபடியும் ஜெயிக்கிறார். 96லேருந்து அந்த 2000 வரை இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஆட்சியில் மறுபடியும் ஜெயலலிதா வராங்க. அப்புறம் 2006லேருந்து 2011 ஆட்சியில் வர்றாரு. 2011லேருந்து 2020 வரை ஏடிஎம்கே ஆட்சியாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்டாலின் வந்திருக்காருன்றது அரசியல் சைடில் பார்க்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் என்ன எப்பவும் பார்ப்பேன்னா, ஒரு நுட்பமான சிந்தனையும் அறிவும் அப்படிங்கிறது வந்து கலைஞரை போல நம்ம பார்க்கவே முடியாது. அதை வந்து திருக்குறள்லே சொல்லலாம். நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்பாவை புனைந்தற்று அப்படிம்பாங்க. ஒரு நுட்பமான அறிவு இல்லாத ஒருத்தனோட அறிவும் திறமையும் எதற்கு சமம் அப்படின்னா, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பானைக்கு தான் சமம். நான் எல்லாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா அளவு போல், வேலையை பார்த்தா இளவு போல் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் பாட்டி கூட அது, எங்கள் ஆட்சி கூட அது மாதிரி சொல்லுவாங்க. என் பேர பிள்ளைலாம் அழகு, ஆனால் அறிவு வந்து கொழுந்து தான், கிள்ளி வாயில் போட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த நுண்மான் நுழைபுலம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நுட்பமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. இந்த மனோகரா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வரும். அந்த ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் பெரிய வித்தியாசமான கதையெல்லாம் கிடையாது. அது வந்து ஷேக்ஸ்பியர் எதுனா ஹெர்குலிஸ் கதையோட தழுவது தான் அது. அதை தழுவி பம்மல் சம்பந்த முதலியார் வந்து மனோகரா கதையை எழுதுகிறாரு. அந்த கதைக்கு ஒரு வசனமும் திரைக்கதை வடிவமும் கொடுக்குறாரு. அந்த கதை வந்து வேறு ஒன்றும் இல்லை. அந்த கதை தான் வந்து இப்போ வந்து வாரிசு படமும் அதே கதை தான். சரியா? அதாவது ஒரு ராஜாவோட பையன், ஆனால் அந்த ராஜாவுக்கு அந்த பையனை பிடிக்காது. ஆனால் அவன் வந்து அந்த ராஜாவுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். கடைசியில் அந்த ராஜா வந்து மனம் திருந்தி அந்த பையனை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற, அந்த பையன் அம்மா கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இதுதான் வந்து ஹெர்குலிஸ் கதை. அந்த ஹெர்குலிஸ் கதை தான் மனோகரா. அதே கதை தான் வாரிசு. அது வர எல்லாமே ஒரே கதை தான் வச்சுங்க. வாரிசு ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்தப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான் கதை அப்படின்னு. அப்போ என் பையனே கேட்டான், சும்மா கதை விடாதுப்பா அப்படின்னு. இதை தாண்டி எடுக்கவே முடியாதுடா, பார்த்தாலே தெரியுது கார்ப்பரேட்னு. கார்ப்பரேட்டில் கதையில் விஜய் தான் ஹீரோனா மனோகரா கதை தான் எடுக்க முடியும், வேறு எடுக்க முடியாது அப்படின்னா அதே தான் கதையும் வந்ததுன்னு வைங்க. அந்த கதையில் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத மனிதன்னு ஒரு கான்செப்டை உள்ளே நுழைச்சிருப்பார். எனக்கு இந்த இன்விசிபிள் மேன் அப்படின்ற கான்செப்ட் மேலே எனக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு உண்டு. காலேஜ் நான் படித்தது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் டீட்டெயில் மாதிரி ஒரு சப்ஜெக்டில் என்ன வரும்னா, ஹெச்ஜி வெல்ஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞான புதினம் எழுதக்கூடியவர். ஹெச்ஜி வேல்ஸ் அப்படின்னு பேர். ஹெச்ஜி வெல்ஸ், WELLS. ஓகே, அவர் வந்து எழுதுனா த மெமோஸ் ஆஃப் அன் இன்விசிபிள் மேன் அப்படின்னு, அதாவது கண்ணுக்கு தெரியாத மனிதனின் நாட்குறிப்பு
அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அது போகும். ஒருத்தனுக்கு திடீர்னு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிற ஒரு சக்தி வந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த கதை தொடர்ந்து போகும்னு வைங்களேன். அப்போவே நான் அதை படிச்சுட்டு என்ன ஒரு எங்கள் காலேஜோட மேகசினில் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். கண்ணுக்கு தெரியாத மனிதன் அவர் ஹெச்ஜி வேல்ஸ் சொல்கிற மாதிரிலாம் பெரிய சக்தி வாய்ந்தவனெல்லாம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒருத்தன் கண்ணுக்கு ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போகணும்னா என்ன நடக்கணும்? முதல்ல அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த கண்ணாடிக்குன்னு வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு நம்ம இதில் படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பண்ணுது, ஒரு பொருள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் அது வழியாக ஊடுருவும் போது அப்படி விலகுது. அப்படி விலகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். காற்றோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1. அதை கணக்கு வச்சு மற்றதுக்கெல்லாம் வேறு வேறு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இவன் சுத்தமாக கண்ணுக்கு தெரியாமல் போகணும்னா என்ன பண்ணணும்? இவன் உடம்பை முதல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும். அப்படி டிரான்ஸ்பரண்ட் ஆக்கினதுக்கு ஆக்கினா மட்டும் பார்த்தாது, அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து 1க்கு கொண்டு வரணும். அப்போ 1க்கு வந்தால் தான் அவன் வந்து இன்விசிபிள் ஆவான். அப்படி இன்விசிபிள் ஆகிட்டான்னா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அவன் கண்ணில் படுற ஒளி இருக்குல்ல, நம்ம பார்க்குறது எப்படி பார்க்குறோம்? கண்ணுக்கு லைட் வந்ததுக்கப்புறம் அந்த லைட்டு உள்ளே போய் குவியுது. ஏன்னா கண்ணில் லென்ஸ் இருக்குது, அந்த லென்ஸில் குவியுது. அப்படி குவிஞ்சு போய் அந்த விழித்திரையில் படும்போது உருவம் தெரியுது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஒளி கதிர்கள் குவியாது, அப்படியே பாஸ் ஆகி பின்னாடி போயிடும். அப்போ இவனுக்கு கண்ணு தெரியாது. இவன் மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டான்றதை விட அவனுக்கே கண்ணு தெரியாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்? அவன் எங்கே இருக்கிறான்னு யாராலையும் பார்க்கவும் முடியாது, அவனால் யாரையும் பார்க்கவும் முடியாது. யார்கிட்ட போய் சோறு கேட்குறதுன்னு தெரியாது. சோறே திங்காமல் பட்டினி கிடந்து செத்து போயிடுவான். அதனால் கண்ணுக்கு தெரியாத மனிதன் என்பது சாத்தியப்பட்டாலும் இப்படியான சக்திகள்லாம் அவனுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அப்போ கல்லூரியில் அதெல்லாம் பாராட்டினாங்கன்னு வைங்களேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அதான் ஆச்சரியமாக இருந்தது. வெறும் எஸ்எல்சி படித்த ஒரு மனுஷனுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியாத மனிதன்ற ஒரு கான்செப்டை எடுத்து அதுலேயும் அதில் வந்து மாயத்தந்திரம் மாயஜாலம்லாம் வச்சுருக்க மாட்டார். ஒரு சித்தர் ஒருத்தர் சயின்டிஸ்ட் மாதிரி உட்காந்து பல குடுவைகள்லாம் வச்சு காய்ச்சி சயின்டிஃபிக்காக அவனுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத தன்மையை உருவாக்குனார் அப்படின்னு அந்த படத்தில் கதை வச்சுருப்பார். இதுதான் அந்த நுண்மான் நுழைப்புலம் அப்படிங்கிறது. அவர் நினச்சிருந்தா மாயாஜால கதையாக வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். இமேஜினரின்னு சொல்லிட்டா ஆமாம், ஒரு மந்திரவாதி அந்த சக்தியை கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை ஒரு சாமி வந்து அந்த சக்தியை கொடுத்ததுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு சயின்ஸை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு வந்து அந்த கான்செப்டெல்லாம் சொல்லணுன்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இதே போலவே பார்த்தோம்னா கிளாடியேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்மளாம் கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். கிளாடியேட்டர் படமே வந்தது பார்க்கலீங்களா? ரசல் க்ரோன்னு ஒருத்தர் நடித்து 2010 அந்த காலகட்டத்தில் வந்தது. ஓகே. கிளாடியேட்டர்னால் என்னென்னா, ரோம் நகரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பல போர்களுக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஜெயிக்கும்போது அடிமைகளாக நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த அடிமைகளை வந்து அந்த கொலோசியம்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆடிட்டோரியமில் வச்சு ஏற்கனவே நடந்த போரை வந்து ரீஎனாக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் கால் அப்படின்ற, அதாவது கால்ன்றது வந்து இப்போ ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதியை அப்போ வந்து கால்னு சொன்னாங்க, GOUL. அந்த காலில் என்ன சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லி இங்கே சண்டை ஒரிஜினலாக அதே மாதிரி போரை நடத்தி காட்டுவாங்க. அதில் எதிரி படை வீரர்களாக கொல்லப்படுவதற்கு இந்த அடிமை வீரர்களை விடுவாங்க. அதாவது அடிமை வீரர்களும் ஒரு பக்கம் சண்டை போடுவாங்க, இன்னொரு பக்கமும் அடிமை வீரர்கள் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ரோம் நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு சண்டைக்கு வருவாங்க. 2 பேரும் அடித்து மோதிப்பாங்க. அதை எல்லோரும் கை தட்டி உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அங்கே உண்மையிலே ஆட்களை கொன்றுவாங்க. இப்படிலாம் அது நடக்கும். இதில் வந்து எவன் ஜெயிச்சு வரான்னா கடைசியாக அவனுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. அதுதான் பேர் கிளாடியேட்டர்ஸ்னு பேர். இந்த கிளாடியேட்டரை பற்றி எனக்கு எப்போ தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசல் க்ரோ நடித்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் 2000 பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். சரிங்களா? இவர் வந்து அப்போவே 1950, 60கள்லேயே ரோமாபுரி பாண்டியன்னு ஒரு கதை எழுதியிருப்பார். அதில் செழியன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த செழியன்ற கேரக்டர் வந்து வேறு ஏதாவது காரணத்தால் தப்பிச்சு போய் ரோம் நகரத்துக்கே போய் அகஸ்டஸ் சீசரை சந்தித்ததா அந்த கதையில் வரும். அப்போ அகஸ்டஸ் சீசரை சந்திக்கும்போது அகஸ்டஸ் சீசர் வந்து, நீ பெரிய வீரன்னு சொல்கிறிய, எங்கள் கிளாடியேட்டர் கூட சண்டை போடு அப்படின்னு கேட்பான். அப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, நான் போரில் வந்து வீரத்துக்காக தான் சண்டை போடுவேன், வேடிக்கைக்காக சண்டை போட மாட்டேன்
அதனால் வேடிக்கைக்காக நான் சண்டை போட்டு ஒரு அந்த கிளாடியேட்டர்னு சொல்லக்கூடிய அடிமை வீரனை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வேணா எங்கள் ஊரில் வந்து ஏறு தழுவுதல்னு சொல்லிட்டு ஒரு பொங்கலுக்கு பொங்கல் நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுவோம். வேணா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க ஒரு அடக்க முடியாத காளை மாடை கொண்டாந்து விடுங்க, அந்த காளை மாடை நான் அடக்கி காட்டுறேன், அதை கூட உங்கள் மக்கள் வேடிக்கை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஏறு தழுவுதலை அங்கே ரோம் நகரத்தில் அவன் செஞ்சதாக கலைஞர் எழுதியிருப்பார். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து தேடி தேடி படிக்கக்கூடிய ஆள். எனக்கே 2000 வரை கிளாடியேட்டர்னால் இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்த எனக்கு முன்னாடி அவர் வந்து எப்போவோ எழுதின கதையில் வந்து இந்த கிளாடியேட்டர்ன்ற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இது அவருக்கு படிக்காமல் தெரிஞ்சிருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. அப்போ கிளாடியேட்டர்ன்ற ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறாரு. படித்தது மட்டும் இல்லாமல் அது எந்த மாதிரி சண்டை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து மனுஷன் கொல்றது வேடிக்கைக்காக கொல்லக்கூடாதுன்ற ஒரு கருத்தையும் சொல்லி, தமிழர் வீரத்தையும் சொல்லி, ஏறு தழுவுதல்னு தமிழர் கலாச்சாரத்தையும் ரோம் நகரத்துக்கு கொண்டு போனார் அப்படின்ற மாதிரி கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே இவ்வளோ விஷயத்தை அவர் சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இது 2வது நான் ரொம்ப வியந்து பார்த்த இடம். 3வது பார்த்திங்கன்னா, இதே ரோமாபுரி பாண்டியன்லேயே இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பார். அதாவது அந்த காலத்தில் வந்து தமிழ் இலக்கியங்களில் பழைய இலக்கியங்களில் படித்தோம்னா கடைகளுக்கு வந்து பேர் பலகைலாம் வச்சுருக்க மாட்டாங்க, கொடிகள் தான் இருக்கும். பச்சை கலர் கொடி, மஞ்சள் கலர் கொடி, சிவப்பு கலர் கொடின்னு இருக்கும். அது என்ன கான்செப்ட்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் வருது பார்க்குறீங்களா கடைகளில், சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு போட்டு ஸ்கொயர் போட்டு உள்ள க்ரீன் ரவுண்டு போட்டிருக்கோம். இல்லைனா ப்ரௌன் கலரில் ரவுண்டு போட்டு உள்ள ப்ரௌன் கலர் ரவுண்டு போட்டிருப்பாங்க, சர்க்கிள் ஒன்று போட்டிருப்பாங்க. ப்ரௌன் கலராக இருந்ததுன்னா அது வந்து அசைவம், க்ரீன் கலராக இருந்தால் சைவம் அப்படிங்கிறத அந்த பேக்கெட்டை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது போல் கலர் கோடிங்காக அன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. பச்சை கலரில் ஒரு கொடி பறக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து மளிகை ஜாமான்லாம் விற்பாங்க. சிவப்பு கலரில் கொடி பறக்குதுன்னா அந்த அரிசி விற்பாங்க. கருப்பு கலரில் ஒரு கொடி இருக்குன்னா அங்கே வந்து கல் கடையாக இருக்கும். இப்படி நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஒரே கொடியாக தெரியும். நமக்கு எந்த கடைக்கு போகணுமோ நேராக அந்த கடைக்கு போயிடலாம். அது வந்து அன்னைக்கு தமிழர்கள் பயன்படுத்தினது மட்டும் இல்லை, அது இன்றைக்கும் யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு புது ஏரியாவுக்கு போகிறீங்க, யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க. போகும்போது பேக்கரியில் ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க. வீடுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டீங்க, பேக்கரி எங்கே இருக்குதுன்னு தேடுறீங்க. ஒரு பெரிய தெரு பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த தெருவில் இருக்கான்னு பார்ப்போம். அப்படியே 2 பக்கம் பார்த்துக்கிட்டே அந்த ரோடு ஃபுல்லாக லாஸ்ட் வர போவீங்க, அங்கே பேக்கரியே இருக்காது. அப்புறம் இன்னொரு தெருவுக்கு போவீங்க. அப்படி ஒரு 3 தெரு தேடி கடைசியாக வாங்கிட்டு போவீங்க. இப்போ இந்த கொடி சிஸ்டம் வந்து இப்போ பயன்படுத்தியிருந்தால் எப்படி இருக்கும்? பேக்கரினா மஞ்சள் கலர் கொடி அப்படின்னு தமிழ்நாடு பூரா இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இந்த தெரு முனையிலேருந்து பார்த்தாலே தெரியும் மஞ்சள் கலர் கொடி இருக்கா, இல்லை. அப்போ அடுத்த தெருவுக்கு வா, மஞ்சள் கலர் கொடி இருக்கா, இல்லை. 3வது தெருவுக்கு வா, மஞ்சள் கலர் தெரு இருக்குப்பா அப்படின்னு நேராக உள்ளே போய் பேக்கரியில் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு சில விஷயங்கள் பழமையாக இருந்தாலும் அது சரியாக இருந்ததுன்னா இன்றைக்கி கூட யூஸ் பண்ணலாம் அதை நம்ம. ஆனால் இப்போ தான் பில்டிங்ஸ் எல்லாம் பெருசாக வந்துடுது. இல்லை, இப்படி இருந்தாலும் அந்த கொடியை வெளியே தெரிகிற மாதிரி நீட்டி வச்சா போதும்ல. கொடியை வந்து அந்த தெருவுக்குள்ளே இப்படி நீட்டிகிட்டு இருந்தாலே போதுமே, கடை உள்ளே வைக்கிறது இல்லை. ஓகே, புரியுது சார். நம்ம நேம் பிளேட்டை வந்து எங்கே வைக்கிறோம், கடை மேலே அது முன்னாடி தானே வைக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு மேலே கொடியை வச்சிட்டோம்னாலே தெரிஞ்சிடும். ஸோ இந்த கொடி கான்செப்டுன்றது ஒன்று இருக்குது. இது வந்து சிலப்பதிகாரத்தில் கூட அந்த கொடின்ற கான்செப்ட் வரும். அதாவது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு உள்ளே போகும்போது அங்கே வண்ண கொடிகள் அசைஞ்சது. ஆமாம் ஆமாம். அந்த கொடிகள் வந்து இந்த நகரத்துக்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த புலவர் அதில் எழுதியிருப்பார். ஸோ இந்த கொடி அப்படின்ற விஷயம் பழைய காலத்து தமிழ் இலக்கியத்தில் உள்ள விஷயம். அதையும் இந்த ரோமாபுரி பாண்டியனில் சேர்த்துருப்பார். என்னென்னா, இந்த செழியன் வந்து அந்த கடத்தெருவுக்குள்ளே அந்த அங்காடி தெருவில் உள்ளே போவான். அப்படி போகும்போது பார்த்தா ஒரு கடையில் மட்டும், எல்லா கடைகள்லேயும் கொடிகள் வச்சுருக்கோம், ஒரு கடையில் மட்டும் போர்டு வச்சுருக்கோம். அதை பிடுங்கி கீழே போட்டு அடித்து உடைப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் வந்து என்னப்பா பண்ணுறேன்னா, இங்கே பாரு எல்லோரும் கொடி வச்சுருக்காங்க, இவன் மட்டும் மாகதி மொழியில், இவன் ஒரு வடநாட்டுக்காரன், மாகதி மொழியில் கடைக்கு போர்டு எழுதி வச்சுருக்கிறான், இவனையும் கொடி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே போராட்டம் பண்ணான்னு வரும். அதாவது இப்போ நம்ம இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி இங்கே அப்போ போராட்டம் நடந்ததில்லை, அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அதுக்குள்ளே கொண்டாடுறாரு. அப்போ கூட அவர் சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சாங்கன்னு சொல்லலை, மாகதி மொழின்னு போட்டிருப்பார். மாகதி மொழின்றது மௌரிய சாம்ராஜ்யத்தில் பேசப்பட்ட மொழி. மகத நாடுன்னு சொல்கிறாங்கல்ல, மகத நாட்டில் பேசப்பட்ட மொழி மாகதி மொழி. அப்போ அது வர உட்காந்து படிச்சிருக்காரு. மகத நாடு இருக்குது, மகத நாட்டில் மாகதின்னு ஒரு மொழி பேசுகிறாங்க அப்படின்றதையும் படித்து
ஹிந்தி எதிர்ப்பு போராட்டன்றது அந்த கதைக்குள்ளே, வரலாற்று கதைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு வட இந்திய வியாபாரி வந்து கடத்தரில் கடை வைக்கும்போது மாகதி மொழியில் ஹிந்தியில் போர்டு வச்சுருக்கான். அந்த ஹிந்தி போர்டை வந்து ஒரு தமிழை எடுத்து போட்டு உடைச்சான் அப்படின்னு ஒரு வரலாற்று நாவலுக்குள்ளே இப்படி ஒரு செய்தியை சொல்ல முடியும்னா யாரால் சொல்ல முடியும்? இவர் ஒருத்தரால் தான் சொல்ல முடியும். சரி, இப்போ நீங்கள் இப்போ இலக்கியத்தில் அவர் இவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. அரசியல்லையும் இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. லவ் ஜிஹாத்தாக இருக்கட்டும், இப்போ நம்ம பட்ஜெட்டில் கூட தமிழ்நாடு அப்படின்ற பேரே இல்லை அப்படின்ற நிறைய விமர்சனங்கள் இருக்குது, நிறைய செய்திகள் இருக்குது. இந்த அரசியல் சூழலில் கருணாநிதி இந்த இடத்துல இருந்திருந்தா நம்மளுக்கு ஒரு இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுறப்பா, இப்படி இருந்தால் அவரோட இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் இல்லை? அதாவது அப்படி நினைப்பதுன்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். சரிங்களா? கலைஞரை நமக்கு பிடிக்குன்றதுக்காக அவர் எப்போவுமே உயிரோடு இருக்கணும், பெரியாரை நமக்கு பிடிக்குன்றதுனால அவர் இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு இல்லை. அதை நம்ம தான் யோசித்து பார்த்து நம்ம அதே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதைத்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்களே தவிர நானே கூட இருந்து உனக்கு செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நல்ல அழகான ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆங்கில பழமொழி தான். த போட் இஸ் சேஃப் இன் த ஷோர். இல்லை ஷிப்னே வச்சுங்க. த ஷிப் இஸ் சேஃப் இன் த ஷோர், பட் ஷிப்ஸ் ஆர் நாட் பில்ட் ஃபார் தட். ஆமாம், படகுங்கிறது கப்பலை வந்து இப்போ கரையில் நிப்பாட்டி வச்சிருந்தா பத்திரமா இருக்கும், சேஃபாக இருக்கும். ஆனால் கப்பல் அதுக்காக தயாரிக்கப்பட்டதில்லை. அது பல அலைகளை தாண்டி போய் வேறு ஒரு நாட்டுக்கு போய் கொண்டு போன பொருளை விற்று அங்கே வேறு பொருள்களை வாங்கிட்டு மறுபடியும் திரும்பி வருவதற்காக உருவாக்கப்பட்டது. நம்ம குழந்தைகளையும் அப்படி தான் நம்ம பார்க்கணும். நம்மளே எல்லாத்தையும் ஊட்டிக்கிட்டே இருக்கணும்லாம் இருக்கக்கூடாது. அவங்க போய் தனியாக நிற்கணும். அப்படி நின்னால் தான் அவங்க வளருவாங்க. எல்லா இடத்துலையும் நம்மளே கூடவே நின்றுட்டு இருக்கக்கூடாது. அதே போல் தான் அந்த தலைவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இந்த தலைவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே பேசிகிட்டு கூடாது. அந்த தலைவர் இன்றைக்கி இருந்தால் அவர் என்ன யோசிப்பார்? என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்றைக்கி கலைஞர் இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் தான் டாப் ரீல்ஸ் மேனாக இருப்பார். ஆமாம், ரீல்ஸு ஷார்ட்ஸும் அவர் தான் போட்டுக்கிட்டு இருப்பார். பெரியார் இன்றைக்கி இருந்தால் பெரியார் தான் ஷார்ட்ஸும் ரீல்ஸும் போட்டுக்கிட்டு இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியலன்னு தெரியல, இப்போ எக்ஸ்ன்னு சொல்கிற ட்விட்டர் தளத்தில் முதலில் ட்விட்டருக்கு உள்ள வந்த இந்திய அரசியல்வாதி கலைஞர் தான். முதல்ல ட்விட்டருக்குள்ளே வந்த இந்திய அரசியல்வாதி கலைஞர் தான் வந்தார். கலைஞர் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜை ஓப்பன் பண்ண சொன்னார். கமெண்ட் போடுவார். கீழே கண்ணா அப்படின்னா திட்டி கமெண்ட்லாம் வரும். அப்போ அதை கூட இருந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறவங்களாம் வந்து கேட்டிருக்காங்க, ஐயா இந்த மாதிரிலாம் திட்டி போடுறாங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாங்க ஐயா, இது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது ஏன் டெலீட் பண்ணுற, அது அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் அவன் யாருன்னு மக்களுக்கு தெரியும். இல்லைங்க, அம்மாவை பற்றிலாம் திட்டி போட்டிருக்காங்க, துர்கா அம்மாவை பற்றிலாம் திட்டி போட்டிருக்காங்கன்னா அவன் போடட்டும். அதனால் அவன் போட்டதுனால அப்படிலாம் எதுவும் நடந்துட போதா என்ன? பெரியாரும் அப்படி தான் சொன்னார். ஒரு தடவை அவர் மனைவியை வந்து யாரோ வந்து தேவடியாரும் திட்டாங்களாம். அப்போ எல்லோரும் வந்து இது மாதிரி அவன் பேசிட்டான், என்ன செய்யறதுங்க அப்படின்னு. அவன் தேவடியான்னு சொன்னதுனால என் பொண்டாட்டி தேவடியாகிற போகிறதில்ல, என் பொண்டாட்டி வந்து தெய்வம்னு சொன்னதுனால என் பொண்டாட்டி தெய்வமும் ஆக போகிறதில்ல, அவள் என் பொண்டாட்டியை போய் என் பொண்டாட்டி அவ்வளோதான், இதெல்லாம் கண்டுக்காத போ அப்படின்னு சொன்னார். அதே போல் தான் இப்போ கலைஞரும் அதெல்லாம் டெலீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே விடு. அதை படிக்கிற மற்றவங்க அவனோட தரம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் அந்த ஒரு முதிர்ச்சின்றது வந்து நமக்கே வரதில்லை. நமக்கே நம்ம கமெண்ட்லேயோ வீடியோஸ்லேயோ யாராவது திட்டி போட்டாங்கன்னா ஒரு செகண்ட் சுருக்குன்னு கோவம் வருது. அப்படி கோவம் வரக்கூடாது. அப்படி அவன் போடுறது மூலமாக அவனோட தரம் என்னன்றது தான் மற்றவங்களுக்கு தெரிய போதே தவிர நம்ம தரம் குறைய போகிறதில்லை. நம்ம போய் அவனுக்கு பதில் சொல்லும்போது தான் நம்ம தரம் இறங்கி நம்ம போய் பதில் சொல்கிறோன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி வருதுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கை அவர் இருந்தால் என்ன செஞ்சுருப்பாருன்னு யோசித்து பார்த்து நம்ம செய்யணும். அப்படின்ற சிந்தனை தான் சரியான சிந்தனையாக இருக்கும். சரி, இப்போது இவருக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே விமர்சனங்களுக்கும் இங்கே பஞ்சமே இல்லாமல் விமர்சனங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞரையும் ஊழலையும் வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான இப்போ வரைக்கும் அந்த பேசு பொருள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கே, இதெல்லாம் எப்படி? அதை நான் சொன்னேன்ல உங்களுக்கு, அவர் வந்து எப்போல்லாம் முதலமைச்சராக இருந்திருக்காரு, 69 ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கார். அப்புறம் 1970 ஒரு தடவை முதலமைச்சராக இருக்கார், 2 தடவை. சரியா? அதுக்கப்புறம் 89 ஒரு வருஷம் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ இந்த 69 கணக்கில் சேர்க்க முடியாது, 89 கணக்கில் சேர்க்க வேண்டாம். 96லேருந்து 2000 வரை ஒரு 5 வருஷம் இருந்திருக்காரு. 2006லேருந்து 2010 வரை மொத்தம் 15 வருஷம்தான் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கார். மீதி காலம் பூரா முதலமைச்சராக இருந்தது யார்? எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அவர் உண்மையிலே ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அவர் மேலே கேஸை போட்டு தூக்கி உள்ளே வைக்க வேண்டியது தானே? கேஸை போட்டு உள்ளே வைக்க வேண்டியது தானே? ஏன் வைக்க முடியல?
ஏன்னா அது பூரா பொய்யான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள் வருவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லும்போது சொன்னேன், அவர் வந்து இசை வேளாளர்னு சொல்லக்கூடிய மிகவும் அதுதான் பிற்படுத்தப்பட்ட சார். இப்போ இப்போ காமராஜர் அவர்களா இருக்கட்டும், இல்ல ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து சொத்து குவிப்பு வழக்குல வந்து அரசு செய்யப்பட்டாங்க. ஆனா இத்தனைக்கும் பிறகும் அவங்களுக்கு கூட இவ்வளவு விமர்சனங்கள் இல்லாத பட்சத்துல, இவருக்கு இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கிறதுக்கு இவரோட ஜாதி பின்புலம் தான் அது காரணமா? ஒண்ணே ஒண்ணு தான் காரணம். ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த ஒருத்தன் முதலமைச்சர் ஆயிட்டானே அப்படின்ற வயித்தெரிச்சல் இவங்களுக்கு. ஜெயலலிதா இவ்வளோ ஊழல் பண்ணாலும் அவங்கள காப்பாற்ற நினைப்பது அவர் பார்ப்பனர் என்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா நம்ம படிக்கிறது பூரா எங்கேருந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம்? ஊடகங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். பேப்பர், டிவி இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது ஜெயலலிதாவை சாஃப்டாகவும் கலைஞர் இல்லாத குற்றச்சாட்டுகளெல்லாம் அவர் மேலே போடுறதும், ராஜா மேலே கூட தான் போட்டாங்க ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு. கடைசியில் ஒன்றுமே நிரூபிக்காமல் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் கூட யோசிக்கலாம், பார்ப்பன ஊடகம்னு சொல்கிறீங்களே சார், அப்படின்னா ஊடகம் பூரா பார்ப்பனிய மயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதே கேள்வியை என்ற ஒரு தம்பி கேட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன், சரி தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஜெமினி கணேசன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் அப்படின்னு. அவருக்கு ஒரு பட்டப்பெயர் மாதிரி ஒரு சிறப்பு பெயர் உண்டு, தெரியுமா அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பெரும்பாலும் அவரை வந்து காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணே அப்படி தான் சொல்லுவாங்க. சரி, கமலஹாசனை தெரியுமா? தெரியும். அவரோட பட்டப்பெயர் என்ன தெரியுமா? அது இப்போ தசாவதாரம். அவரையும் காதல் மன்னன் தான். அவரை காதல் இளவரசன். அவர் மன்னன், இவர் இளவரசன். காதல் இளவரசன் கமலஹாசன் அப்படின்னு. சரி தம்பி, சிம்பு உங்களுக்கு தெரியுமா? தெரியுண்ணா. அவரை பரவாயில்ல என்ன பேசுகிறேன், அது பொம்பளை பொறுக்கி சார். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க தம்பிண்ணா? பேப்பரில் படிச்சார். இதுலேருந்து புரிஞ்சுங்கப்பா, இதுதான் பார்ப்பன ஊடகம். ஜெமினி கணேசன் 3 கல்யாணம் பண்ணவர், ஆனால் அவர் காதல் மன்னன். கமலஹாசன் 2 கல்யாணம் பண்ணவர், 3வது ஒரு லிவிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்தவர், அவர் காதல் இளவரசன். சிம்பு ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், கல்யாணம் ஆகலை, இதுவரை அவனுக்கு கல்யாணமே ஆகலை, ஒரு எலிஜிபிள் பேச்சுலர். அவன் யாரையாவது லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் ஆச்சுன்னா அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்கிறது. இதை எழுதுறது யார்? இந்த ஊடகங்கள். ஜெமினி கணேசனும் கமலஹாசனும் யார்? பார்ப்பனர்கள். சிம்பு பார்ப்பனர் அல்லாதவர். அப்போ பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இவர்கள் எப்படி பெயர் சூடுறாங்க அப்படின்றது இந்த ஊடகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊடகத்தில் என்ன விதமான நேர்மை இருக்கும். அதனால தான் ஜெயலலிதா புனிதமானவரும் எந்த கேஸுமே இல்லாத கலைஞர் வந்து ஊழல்வாதியும் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதி துவேஷம் தான். அந்த ஜாதியின் மீதான காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் கலைஞரை தொடர்ந்து இது மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. சரி, இப்போது கலைஞர் அவர்களால் நிறைய பிளான்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் நிறைய கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு இப்போ நம்ம யோசிச்சா கூட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிளான்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். முக்கியமான பிளான் வந்து அந்த வண்ண தொலைக்காட்சியை வந்து இலவசமாக கொடுத்தது. அது வந்து ஒரு முக்கியமான தமிழக சமுதாயத்தில் ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி டிவி பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. யாராவது பெரிய பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கும். மற்றவங்களாம் அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே போகலாம். இல்லை அந்த வீட்டு பிள்ளைங்களோட இந்த பிள்ளைங்க ஃப்ரெண்டாக இருந்தால் போய் பார்க்கலாம். இல்லைனா ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கணும். இப்படி தான் ஒரு பல காலமாக இருந்தது. அப்போ இந்த டிவின்றது ஒன்று வரும்போது என்ன நடக்குதுன்னா, மக்களுக்கு செய்திகள் போய் சேருது. நியூஸ் பார்க்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அதை ஏன் பார்க்கக்கூடாதா என்ன? நியூஸு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளே வருது அவங்களுக்கு. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து செலவில்லாமல் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்போ அந்த மூலமாக மக்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போலவே இந்த 1 கிலோவுக்கு 1 கிலோ ₹1 அரிசி அப்படின்னு முதல்ல அவர் தான் அறிவித்தார். அப்புறமா அதை அம்மையார் ஜெயலலிதா வந்து இலவசமாக்கினாங்க. அந்த அரிசியை வந்து பசிக்காக மக்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு கட்டத்தை வந்து நகர்த்துச்சு. கலைஞரோட பெரிய பல திட்டங்களில் முக்கியமாக இந்த 2 விஷயத்த சொல்லணும். 3வதான விஷயம் வந்து இந்த நுழைவுத் தேர்வுன்ற விஷயத்தை பூரா ரத்து பண்ணார். அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு உணவில் தினமும் முட்டை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் வந்து அவர் செய்த முக்கியமான மைல்கல்லாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அன்றாடம் உணவுக்கே கஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களால வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது.
ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு 20 கிலோ அரிசி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நான்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துருக்குறேன். இன்னொரு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆன்ட்டியோட மாமியார் என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் சும்மா பேச வந்திருக்காங்கன்னு நினைப்பேன். இப்போ கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. சரி குடும்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு போவாங்க. என்ன பிரச்சனைனா அவங்க மருமக வந்து சாப்பாடு போடாது. மகன்கிட்ட போய் சொல்ல முடியாது. இப்படியெல்லாம் கூட அதாவது பண வசதி இருந்தால் கூட வயதானவர்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு தான் முதியோர் பென்ஷனு, அவங்களுக்கு தனி ரேஷன் கார்டு, அவங்களுக்கு தனி அரிசின்றதெல்லாம் கொண்டு வரும்போது, இந்த உணவு பசியிலிருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த உணவில் நம்ம அந்த ரேஷனில் போடுற அரிசியில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. இதுபோல் பல விஷயங்களை அவங்க எல்லாம் செஞ்சுட்டு போனதுனால தான் பின்னாடி வரக்கூடியவர்களும் தொடர்ந்து அந்த நலத்திட்டங்களை மேலும் மேலும் மேம்படுத்த தான் முடியுமே தவிர, இருக்கிறத கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வர்றாங்க. ஸோ இந்த கலைஞர் கொடுத்த திட்டங்களின் வாயிலாக அதை தொடர்ந்து அதே பாதையில் நடை போட்டாலே மிகவும் முன்னேறிய ஒரு தமிழ்நாடாக நாம் விரைவில் பார்க்க முடியும். ஓகே சார், இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று அவருடைய வரலாற்று சிறப்புகளை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.